அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரகதீஷ். நான் SJKT பூலா சோபானில் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நான் உங்களுக்கு புதினா துவையல் எப்படி செய்வது காட்டப் போகிறேன். வாருங்கள் பார்ப்போம். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். சட்டி காய்ந்தவுடன் சிறிதளவு எண்ணெயை ஊற்றவும். தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தேங்காய்ப்பூ, பட்டை மிளகாய், புதினா. முதலில் நாம் இஞ்சியையும் பூண்டையும் சட்டியில் வதக்குவோம். இப்பொழுது நாம் பட்டை மிளகாயை சட்டியில் போடவும். அது மட்டுமில்லாமல் வெங்காயம், சிறிதளவு தேங்காய்ப்பூ, இறுதியாக புதினா. இப்பொழுது நாம் நன்றாக வதங்கும் வரை காத்திருக்கவும். இப்போது புதினா நன்றாக வதங்கிவிட்டது. வாருங்கள் அடுப்பை அணைக்கலாம். வதங்கிய புதினாவை மிக்சியில் போடவும். புளியையும் உப்பையும் சேர்த்துக் கொள்ளவும். இப்பொழுது நன்றாக அரைக்கவும். இப்பொழுது புதினா துவையல் தயார். வாருங்கள் சமைத்த புதினாவை சுவைத்து பார்ப்போம். நன்றாக இருக்கிறது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். புதினா துவையலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் ஜீரண சக்திக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.